ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பேனிக் ரூம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் ஒரு புது வீடை வாங்கிட்டு அந்த வீட்டில் வந்து குடியேறுறாங்க. அந்த புது வீட்டில் பேனிக் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் அவங்க வீட்டில் இருக்க கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கும். அந்த ரூம் வச்சதுக்கான காரணமே வீட்டுக்குள்ளே யாராவது திருடங்க வந்தாங்கன்னா இவங்க போய் அங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்காக தான். வீட்டை சுற்றியும் கேமரா இருக்கும். அதோட ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்குற இடமும் அந்த பேனிக் ரூம்குள்ளே தான் இருக்கும். அந்த ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான இரும்பு டோர். அதை உள்ளே போய் ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டாங்கன்னா உள்ளேருந்து மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஹீரோயினும் பொண்ணும் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் நைட்டே அந்த வீட்டுக்குள்ளே திருடங்களும் வராங்க. அதுவும் 3 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் ஓடி போய் அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. திருடங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கும். இவங்க கிட்ட திருட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க திருட வந்த பொருளே அந்த பேனிக் ரூம்குள்ளே தான் இருக்குது. அதனால் இவங்க வெளியே வந்தால் தான் அவங்க திருட முடியும். அதனால் இவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி வெளியே வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வரவே மாட்டாங்க. இப்போ ஹீரோயினையும் பொண்ணையும் வெளியே வர வைக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் வர வைக்கிற மாதிரி சில புகையை உள்ளேயும் அனுப்புகிறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே வந்தாங்களா இல்லையா, இந்த திருடங்க கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.